வவுனியா அட்டம்பகஸ்கட பகுதியில் உள்ள சிறுவர் இல்லத்தில் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாவதாக தெரிவித்து வடமாகாண நன்னடத்தி சிறுவர் பாதுகாப்பு சபைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் 2010 ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி விடுத்த கோரிக்கைக்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் வழங்கியுள்ள பிரதிபலிப்புகள் தொடர்பில் தேடல் நேற்று சுட்டிக்காட்டியது. அதன் அடிப்படையில் தானும் தமது அதிகாரிகள் சிலரும் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி குறித்த சிறுவர் இல்லத்திற்கு சென்று பார்வையிட்டதாகவும் அங்கு துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவது இல்லை எனவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மாகாண ஆணையாளருக்கு அறிவித்திருந்தார். எனினும் இந்த சிறுவர் இல்லத்தில் தொடர்ந்து சில காலமாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட 9 வயது சிறுவன் ஒருவன் கடந்த 12ஆம் தேதி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்டான். கடந்த 9ஆம் தேதி வவுனியா சட்ட வைத்திய அதிகாரி வெளியிட்ட சான்றிதழில் இந்த 9 வயது சிறுவன் சில காலமாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காக இருந்ததை பறைசாற்றும் காயங்கள் இருந்த நிலையிலேயே பொறுப்பேற்கப்பட்டான். அன்றைய தினமே இந்த சிறுவர் இல்லத்தில் உள்ள ஏனைய சிறுவர்களையும் அழைத்து அவர்களும் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பில் ஆராய வேண்டியிருந்த போதிலும் அவர்களை பொறுப்பேற்க அதிகார சபை 3 நாட்களாக காலம் தாமதித்தது. அதன்படி 7 வயதுக்கும் 18 வயதுக்கும் உட்பட்ட மேலும் 22 சிறுவர்கள் கடந்த 15ஆம் தேதி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்டனர். இந்த சிறுவர் இல்லத்தில் இருந்த சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் அதன் நிர்வாகத்தினால் வவுனியா நன்னடத்தை அலுவலகத்திற்கு வழங்காத நிலையில் சிறுவர் இல்லத்தின் நிர்வாகம் 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் முறையாக 84 மற்றும் 64 சிறார்களுக்காக வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்தின் ஊடாக உலக உணவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி 9 வயது சிறுவன் அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட பின்னர் அந்த அதிகார சபை கடந்த 15ஆம் தேதி அங்கு செல்லும் போது சிறுவர் இல்லத்தின் ஒரு சில சிறுவர்கள் தப்பிச் சென்றிருந்தார்களா அல்லது நிர்வாகத்தினால் வெளியேற்றப்பட்டார்களா என்பது தெரியவில்லை. இந்த சிறுவர் இல்லத்தின் நிர்வாகம் தமது திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் தமது ஆலோசனைகளை செவிமடுப்பதில்லை என்றும் சிறுவர் இல்லத்தை மேற்பார்வை செய்ய தமக்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என்றும் வடமாகாண நன்னடத்தை சிறுவர் பாதுகாப்பு சபைகள் திணைக்களம் அடிக்கடி உயர் அதிகாரிகளுக்கு எடுத்து கூறியுள்ளது. உயர் அதிகாரிகள் அதனை கருத்தில் கொள்ளாமல் செயற்பட்டமை 9 வயது சிறுவன் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளமை மூலம் உறுதியாகின்றதல்லவா? மற்ற 22 சிறுவர்களும் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்களா என்பது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேற்கொள்ளும் விசாரணைகளில் இருந்து தெரிய வரும். எனினும் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்வதை காலம் தாழ்த்துவதை அனுமதிக்க முடியுமா? சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு